ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் உங்களுடைய ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் வந்துட்ட பிறகு அது எப்படி அப்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரீஃபண்ட் யூசர்ஸ் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மெயில் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். எஸ்பிஐயில் என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது யாராருக்கெல்லாம் வந்து ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 13 பாயிண்ட் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய பக்கத்துல நெட் சென்டர்ல போயிட்டு, அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுல என்னென்ன டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, நேமு, ஸ்டாஃப் ஐடி, அந்த மாரி டீட்டெயிலா வந்து சம்திங் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து 2 பக்கமா இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம், ஸ்டாஃப் ஐடி. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நேம், ஸ்டாஃப் ஐடி அந்த மாரி ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும், உங்க ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிக்கணும் 2த்தையுமே. 2த்தையுமே ஸ்கேன் பண்ணிட்டு 2 பக்கத்தையுமே நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் பண்ணிடுங்க. கேபியுமே வந்து அதாவது அட்டாச் பண்ணிட்டு அதோடைய சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அது எந்த சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு மெயில் வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்பிஐ ஐடி நீங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்க பாருங்க, அப்லோட் யுவர் அக்ரீமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா? இந்த மாரி ஷோ ஆகும். பக்கத்துல நெறைய இந்த மாரி எழுத்துலாம் இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்க பாருங்க, அப்லோட் யுவர் அக்ரீமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயில்ல மெயில் வந்துட்ட பிறகு இந்த மாரி வரும், உங்களுக்கு மெசேஜ் வருங்க. ஓகேங்களா? மெசேஜ் வரும் மீன்ஸ் உங்க ஐடி நீங்க லாகின் பண்ணி பாருங்க. மெயில் வந்துட்டு பிறகு இன்னைக்கு மெயில் வருதா? நாளைக்கு லாகின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். அப்லோட் யுவர் அக்ரீமெண்ட் ஃபைல் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, நேமு, ஸ்டாஃப் ஐடி, மெயிலு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டுவாங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, அப்லோட் யுவர் சைன்டு அக்ரீமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த அக்ரீமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சைன் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த சைன் பண்ண அந்த அக்ரீமெண்ட்ட நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க தான் அட்டாச் பண்ண போறீங்க. இந்த அப்லோட் பண்றத பொறுத்தவரைக்கும் நீங்க பிடிஎஃப்ல தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? பிடிஎஃப்ல இல்ல பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபிஜி. ஓகேங்களா? எது வேணா பண்ணிக்கலாம். ஆனா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்பி தான் இருக்கணும். ஓகேங்களா? இத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த சூஸ் ஃபைல நீங்க டச் பண்ணணும். சூஸ் ஃபைல டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேலரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகும். கேலரிக்குள்ள போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அப்லோட் பண்ணி அதாவது வச்சிருந்தீங்க இல்லையா? அந்த அக்ரீமெண்ட் அத நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ரீசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கணும். 2 எம்பிக்குள்ள. ஓகேங்களா? மேக்ஸிமம் சைஸ் அதுதான் இருக்கணும். அது பண்ணிட்டு கீழ சப்மிட் இருக்கும். அந்த சப்மிட்ட நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்செட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அக்ரீமெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்துச்சு. அதனால தான் சம்திங் வெயிட் ராங்ன்னு வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஐடியில வந்து நம்ம பண்ணோம்னா, அப்போ நம்மளுக்கு வொர்க் அவுட் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணி உங்களுக்கு சப்மிட் ஆகலையா? அப்ப வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அக்ரீமெண்ட் ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சோ, இல்லன்னா 1 நாள் கழிச்சோ, 2 நாள் கழிச்சோ, நீங்க திரும்பி என்ன பண்ணலாம்னா, சூஸ் ஃபைல் குடுத்து, நீங்க வந்து சப்மிட் குடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? சப்போஸ் இன்னும் உங்களுக்கு சப்மிட் ஆகல அப்டின்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அக்ரீமெண்ட் ஃபார்முடைய சைஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு 2 எம்பில வச்சு பாருங்க. 2 எம்பி இல்ல 1 எம்பி, 1 1/2 எம்பி அந்த மாரி வச்சு பாருங்க. அப்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி சம்திங் வென்ட் ராங் வந்துச்சு அப்டின்னா, அதாவது அக்ரீமெண்ட் ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட 3 நாள், 4 நாள் ஆகுது. நான் அப்லோட் பண்ணா எனக்கு சம்திங் வென்ட் ராங் தான் வருது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபைலுடைய சைஸ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்க. ஒரு 500 கேபி இல்லன்னா வந்து ஒரு 75 கேபி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து பண்ணி பாருங்க. சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் வந்து ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்படி இருக்காது. இருந்தாலும் அதுக்கு நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு 3 நாள் வந்து மெயில் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. நான் 2 எம்ப்ளாயி பண்ணி பார்த்துட்டேன். 1 எம்ப்ளாயி பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? நெறைய பேர் டவுட் கேட்பீங்க. அதனால சொல்றேன். இன்னுமே சைஸ வந்து கம்மி பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 2 எம்பிக்கு உள்ள தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். அதுக்கு மேல போக வேணாம். கம்மி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்செட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ரீஃபண்ட் உடைய அந்த இது அக்ரீமெண்ட் ஃபார்ம் நீங்க இப்படி தான் அப்லோட் பண்ணணும். இது யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும்னா, யாராருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அடுத்த ஒரு அப்டேஷன் ஒண்ணு சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.